அனைவருக்கும் வணக்கம். தேய்பிறை அஷ்டமி, காலபைரவ அஷ்டமி. சிவனின் 64 ரூபங்களில் ஒரு ரூபமாக காலபைரவர் திகழ்கின்றார். தக்ஷனின் யாகத்தை அழிக்க சிவபெருமானால் தன் ரூபமாக அனுப்பப்பட்டவர் காலபைரவர். தக்ஷனின் யாகத்தை அழித்து சிவஸ்வரூபமாக காட்சி தருபவர் காலபைரவர். இவர் அஷ்டபைரவர் ஸ்தலங்களாக காட்சி தருபவர் மற்றும் தேய்பிறை அஷ்டமி அன்று வழிபாடு செய்பவர்களுக்கு சகல தோஷங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் தருபவர். காலபைரவர் வழிபாடு என்பது மிக எளிமையாக கிடைக்காது. அவரின் அருள் கிடைத்தால் மட்டுமே காலபைரவரின் அருள் பரிபூர்ணமாக கிட்டும். எனவே பக்தர்கள் அனைவரும் காலபைரவாஷ்டமியை அருகில் இருக்கும் சிவாலயங்களுக்கு சென்று இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை இச்சமயத்திலே நெய் தீபம் மற்றும் தேங்காய் தீபம், பூசணி தீபம் மற்றும் மிளகு தீபம் ஏற்றி சகல தோஷங்களையும் விலக மற்றும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெருக எம்பெருமான் ஸ்ரீ சிவபெருமான் ரூபமாக திகழும் காலபைரவரின் சந்நிதியிலே தீபமேற்றி வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் கெடுப்பது என்பது ஐதீகம். பக்தர்கள் அனைவரும் இச்சமயத்தை பயன்படுத்தி காலபைரவ அஷ்டமி சிறப்பு வழிபாடுகளையும் மற்றும் காலபைரவருடைய பைரவாஷ்டமி மற்றும் சரபேஸ்வரரின் வழிபாடுகளையும் செய்து சகல தோஷங்களையும் விலக எம்பெருமான் சிவபெருமான் காலபைரவரையும் வேண்டி பணிந்து ஓம் காலஹாலாய வித்மஹே காலாதீதாய தீமஹே என்ற காயத்ரி மந்திரம், ஓம் சாலுவேஷாய வித்மஹே பக்ஷிராஜாய தீமஹே சரபேஸ்வரன் காயத்ரி மந்திரத்தையும் போற்றி பணிகின்றோம். நன்றி, வணக்கம். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, லைக் பண்ணிக்கங்க. மறவாமல் இன்று சரபேஸ்வரர் மற்றும் காலபைரவரின் வழிபாடு செய்ய ஏற்ற நாள். பக்தர்கள் அனைவரும் வேண்ட வேண்டும்.